சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஜெயா ஏகாதசி பற்றி. நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, என்னெல்லாமோ செஞ்சு பாக்குறீங்க, ஆனா ஏதாவது ஒரு தடங்கல்கள் இடைஞ்சல்கள் எல்லாம் தலை தூக்கி அந்த முயற்சி நிறைவேறாமலே போயிடுது அப்படின்னு மன வருத்தத்தோடு நீங்க இருந்தா நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம்ன்றது இதுதான். ஸ்கிரீன்ல தெரியுற மந்திரத்தை பாருங்க. இந்த மந்திரம் நடக்காததையும் நடத்தி காட்டக்கூடிய வல்லமை கொண்டது. இந்த ஏகாதசியோட பெருமைகளை படிக்கிறதாலையும் கேட்கறதாலையும் ஒருத்தர் அக்னிஸ்தோம யாகத்தோட பலனையும் அடைவாங்க. தை மாத வளர்பிறையில, அதாவது ஜனவரியிலையும் பிப்ரவரியிலையும் தோன்றக்கூடிய ஜெயா ஏகாதசி இல்லைன்னா பைமி ஏகாதசியோட பெருமைகளை பற்றி பவிஸ்யோத்திர புராணத்துல பகவான் கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டருக்கும் இடையிலான உரையாடல்ல விவரிக்கப்பட்டிருக்கு. ஒரு தடவை யுதிஷ்டர் பகவான் கிருஷ்ணர் கிட்ட கேட்டாரு, கிருஷ்ணரே, முழு முதற் கடவுளே, ஜகத்தோட நாதரே, கிருஷ்ணரே, வியர்வையில தோன்றுனதும் விதைகள்ல தோன்றுனது, முட்டைகள்ல தோன்றுனது, கருவுல தோன்றுனது, இந்த 4 விதமான ஜீவராசிகளோட மூல காரணம்ன்றது நீங்க தான். எல்லாத்தையும் சிருஷ்டித்து காத்து அதுக்கப்புறமா அழிப்பவரும் நீங்க தான். மாசி மாத வளர்பிறையில தோன்றக்கூடிய ஏகாதசியோட பெருமைகளை பற்றியும் அதை அனுஷ்டிக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றியும் இந்த மங்களகரமான நாள்ல வழிபடத்தக்க தெய்வத்தை பற்றியும் தயவு செஞ்சு எனக்கு விவரமா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. பகவான் கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மன்னர்கள்ல சிறந்தோனே யுதிஷ்டரா, மாசி மாத வளர்பிறையில தோன்றக்கூடிய ஏகாதசி ஜெயா ஏகாதசின்னு கொண்டாடப்படுது. இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்கிறதுனால ஒருத்தரோட அனைத்து பாவ விளைவுகளும் அளிக்கப்படுது. இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்கிறவங்க எந்த காரணத்தை கொண்டும் பிசாசு உடலை ஏற்க வேண்டியது கிடையாது. முக்தி அளிக்கிறதுலயும் ஒருத்தர் பாவ விளைவுகளை அளிப்பதிலும் இந்த ஏகாதசிக்கு நிகர்ன்றது வேறு எதுவுமே கிடையாது. சிங்கம் போன்ற மன்னா, நான் ஏற்கனவே பத்ம புராணத்துல விளக்கினபடியே இந்த ஏகாதசி பற்றி நான் சொல்றேன் கேள். தேவர்கள் சொர்க்கலோகத்துல இந்திரனோட ஆட்சிக்கு கீழே மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. பாரிஜாத மலர்களோட நறுமணம் நிறைந்த நந்தன் சொல்லப்படக்கூடிய காட்டுல இந்திரன் அப்சரஸ்களோட பலவிதமான பரிமாற்றங்களையும் அனுபவிச்சுட்டு வந்தாரு. ஒரு முறை இந்திரன் 5 கோடி அப்சரஸ்கள் கொண்ட ஒரு நடன நிகழ்ச்சியையும் ஏற்பாடு செஞ்சாரு. அந்த சபையில புஷ்பதந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கந்தர்வ பாடகரும் இருந்தாரு. சித்திரசேனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு கந்தர்வர் தன்னோட மனைவி மாலினி மற்றும் தன்னோட மகளோட அங்க வந்தாரு. சித்திரசேனாவுக்கு புஷ்பவனான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மகன் இருந்தான். அவனோட பெயர் மல்யவன். புஷ்பவதின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கந்தர்வ பெண் இவனோட அழகால கவரப்பட்டா. புஷ்பவதி ரொம்பவே அழகானவள். மன்மதனோட கூறிய அம்புகளால தாக்கப்பட்ட புஷ்பவதி மல்யவனை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர சைகைகளால கடைகண் பார்வை அப்படின்னு பல வழிகள்ல முயற்சி செஞ்சா. மன்னா, அவளோட அழகை நான் எப்படி வர்ணிப்பேன்? முழு நிலவை போன்ற முகம், கயல் போன்ற விழிகள், தோடுகளால் அலங்கரிக்கப்பட்ட காதுகள், அவளுடைய கழுத்தோ சங்கின் அழகை வெற்றி கொண்டது. அவளுடைய ஒளிரும் பாதங்கள் செந்தாமரையின் அழகை வெற்றி கொண்டது. ஆடம்பரமான மற்றும் அழகான ஆபரணங்களும் ஆடைகளும் அவளுடைய அழகான மேனிக்கு மீண்டும் அழகு சேர்த்தது. இந்த அழகான புஷ்பவதியை கண்டவுடன் மல்யவன் முழுமையாக வசீகரிக்கப்பட்டான். இந்திரனை திருப்திப்படுத்தக்கூடிய நோக்கத்துல மல்யவன் மற்றும் புஷ்பவதி 2 பேருமே மற்ற அப்சரஸ்களோட சேர்ந்து ஆடுறதுலயும் பாடுறதுலயும் ஈடுபட்டாங்க. ஒருத்தர் கவர்ந்ததுனால அவங்களோட நடன நிகழ்ச்சியால சரிவர செயல்பட முடியல. அதோட பலனா நடன சபையில சில தடுமாற்றங்களும் வந்தது. 2 பேரும் ஒருத்தர் ஓரக்கண்ணால பார்த்துட்டு இடைவிடாமல் மன்மத அம்புகளால தாக்கப்பட்டாங்க. ஆடலிலும் பாடலிலும் ஏற்பட்ட ஓயாம இடையூறுகளை கவனித்த இந்திரன் அந்த 2 பேரோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டாரு. நடன நிகழ்ச்சியில ஏற்பட்ட தொடர்ந்த இடையூறுகளால இந்திரன் அவமதிப்பையும் உணர்ந்தாரு. அதுக்கப்புறமா அவங்கள சபிச்சுட்டாரு இந்திரன். நீங்க 2 பேருமே மூடர்கள் மற்றும் பாவம் மிக்கவங்க. என்னோட ஆணைய மீறினதுனால நான் உங்களை சபிக்கிறேன். நீங்க 2 பேருமே ஆண் மற்றும் பெண் பிசாசு உடலை பெற்று பூலோகத்துல உங்களோட கர்ம வினைகளை அனுபவிங்க. இப்படி இந்திரனால சபிக்கப்பட்ட மல்யவன் மற்றும் புஷ்பவதி பிசாசு உடல்களையும் பெற்று இமயமலையோட ஒரு குகையில தங்களோட துன்பமான வாழ்க்கையும் துவங்கினாங்க. பிசாசோட உடலை பெற்றதுனால 2 பேருமே ரொம்ப துயரத்துக்கும் புலம்பலுக்கும் ஆளானாங்க. அவங்க தொடு உணர்வு, வாசனை மற்றும் தூக்கம் போன்ற உணர்வுகளால இன்புற இயலல. அடர்ந்த காடுகளிலும் குளிர்ந்த இமயமலை தொடரிலும் திரிந்து வந்த அவங்க ஒரு இடத்துல அமர்ந்து தங்களை பற்றி யோசிக்க துவங்கினாங்க. ஆண் பிசாசு பெண் பிசாசு கிட்ட சொன்னது, நாம எப்படிப்பட்ட பாவ செயலை செஞ்சுட்டோம், அதனாலதான் இந்த துயரம் மிகுந்த இந்த பிசாசு உடலையும் பெற்றோம். இப்படி மிகுந்த கவலையோட தங்கள் செயல்களை எண்ணி ரொம்பவே வருத்தம் அடைஞ்சாங்க. தங்களோட தவறான நடத்தையை எண்ணி ரொம்ப துயருற்று அன்னைக்கு முழுவதுமே எந்த ஒரு உணவையுமே சாப்பிடல. தற்செயலா அந்த நாள் மங்களகரமான ஜெயா ஏகாதசி நாளானது பசி மற்றும் தாகத்தால பீடிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்க அன்னைக்கு எந்த ஒரு ஜீவனையுமே கொல்லல. அவங்க கிழங்குகளையோ பழங்களையோ நீரையோ கூட சாப்பிடல. மன்னா, இப்படி துயரத்துல ஆழ்ந்து அவங்க ஒரு அரச மரத்தடியில அமர்ந்திருக்கையில
சூரியனும் மறைஞ்சிடுச்சு. குளிராலும் கவலையில ஆழ்ந்திருந்ததாலும் அன்னைக்கு இரவு முழுவதுமே அவங்க தூங்கவும் முடியல. மன உளைச்சலால அவங்களுக்கு புலனின் பத்திலும் விருப்பம் இல்ல. சிங்கம் போன்ற மன்னா இப்படி அவங்க தன்னை அறியாமலேயே ஜெயா ஏகாதசியை அனுஷ்டித்தாங்க. இந்த விரதத்தை அனுஷ்டித்ததோட பலனா அடுத்த நாளே அவங்க பிசாசு உடல்ல இருந்து விடுபட்டு தங்களோட முந்தைய நிலையை அடைஞ்சு விமானம் மூலமா ஸ்வர்கலோகத்துக்கும் போனாங்க. ஸ்வர்கலோகத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா மகிழ்ச்சியாகி தேவர்களோட மன்னனான இந்திரனை அணுகி அவங்களோட வணக்கங்களையும் சமர்ப்பிச்சாங்க. அவங்கள பார்த்த உடனே இந்திரன் ஆச்சரியத்தோட கேட்டான், என்ன ஒரு அதிசயம், எந்த புண்ணிய பலனாலும் உங்களோட பிசாசு நிலை அழிக்கப்பட்டது, எந்த தேவதை உங்களை என்னோட சாபத்துல இருந்து விடுவிச்சது? இதற்கு மல்யவன் பதிலளிச்சான், முழுமுதற் கடவுளான காரணமற்ற கருணையாலும் ஜெயா ஏகாதசிய அனுஷ்டித்ததோட பலனாலும் நாங்க உன்னோட சாபத்திலிருந்து விடுபட்டோம். எஜமானே, பக்தி தொண்டோட காரணத்தால சுலபமா நாங்க பேய் வாழ்க்கையில இருந்து விடுபட்டோம். இத பார்த்து இந்திரன் மல்யவன் கிட்ட சொன்னாரு, பகவான் விஷ்ணுவோட பக்தி தொண்டாலையும் ஏகாதசி விரதத்தாலையும் நீங்க புனிதம் அடைஞ்சிட்டீங்க. அதனால நீங்க என்னால வணங்கத்தக்கவர்கள். பகவான் விஷ்ணுவோட பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் என்னால வணங்கப்படுறாங்க, மதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா புஷ்பவதியும் மல்யவனும் ஸ்வர்க லோகத்துல மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. யுதிஷ்ட மன்னா, ஒருத்தர் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கணும். ஜெயா ஏகாதசியோட அனுஷ்டானம் அந்தனரை கொள்ளக்கூடிய பாவத்தையும் நீக்கிடும். தானம் கொடுக்கிறது, யாகம் செய்யறது மற்றும் புனித ஸ்தலங்களுக்கு செல்றது இதால் அடையக்கூடிய புண்ணிய பலனை இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்கிறது மூலமா கூடுதல் பலனா ஒருத்தர் அடைஞ்சிடுவாங்க. இந்த ஏகாதசியை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அனுஷ்டிக்கிறவங்க யாரா இருந்தாலும் வைகுண்டத்துல வாழ்வாங்க. இந்த ஏகாதசியோட பெருமைகளை படிக்கிறதாலையும் கேட்கிறதாலையும் ஒருத்தர் அக்னிஸ்தோம யாகத்தோட பலனையும் அடைவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.